இப்போ நம்ம 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ டெராஃபார்மோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். மொத்தமே வந்து 5 தான். ஒன்று வந்து இனிட்டு, வேலிடேட்டு, பிளானு, அப்ளை, டெஸ்டாய், மொத்தமே 5 தான். இந்த 5 வச்சு தான் நம்ம டெராஃபார்ம் படிக்க போகிறோம் ஓகேங்களா. கமாண்ட் பொறுத்தவரைக்கும் இந்த 5 கமாண்ட் தான். ஓகே, ஸோ டெராஃபார்ம் இனிட்னா என்ன? டெராஃபார்ம் இனிட்ன்றது நீங்க கோட் எழுதிருக்கீங்களா, அந்த ஒரு டெராஃபார்ம் ஃபோல்டரை வந்து இனிஷியலைஸ் பண்றது, டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி அந்த டெராஃபார்ம் ஃபோல்டரை, அந்த ரூட் ஃபோல்டரை இனிஷியலைஸ் பண்ணும். பிளஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும். ப்ரொவைடர்னா என்னன்றதை நம்ம வந்து அடுத்த விஷயம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு ப்ரொவைடர் வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேலிடேட் அப்படின்னா நீங்க எழுதியிருக்கக்கூடிய கோடை எதனா சின்டாக்ஸ் வேற எரர் இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்றது வந்து டெராஃபார்ம் வேலிடேட் வந்து பண்ணும். டெராஃபார்ம் பிளான் அப்படின்னா வந்து இப்போ நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா, அந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த டெராஃபார்ம் பிளான் செக்ஷன் என்ன பண்ணுன்னா, என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆக போகுது, எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் டெஸ்ட் ஆக போகுது, எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் வந்து மாடிஃபை ஒரு அப்டேட் ஆக போகுது அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே காட்டும். அதை காட்டுறதா வந்து பிளான் ஓகேங்களா. அந்த பிளான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அப்ளை. அப்ளை என்ன பண்ணும்? அப்ளை செக்ஷன் என்ன பண்ணும்னா, நீங்க எழுதிய கோட்ல இருக்கக்கூடிய அந்த 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 ரிசோர்ஸை டார்கெட் பிளாட்ஃபார்ம் சச் அஸ் அஷூர் அதுல வந்து டெப்ளாய் பண்ணும், கிரியேட் பண்ணும். அப்ளை தான் ஓகேங்களா. கடைசியா டெஸ்ட்ராய் என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லை, நீங்க கிரியேட் பண்ண அந்த ரிசோர்ஸை டெஸ்ட்ராய் பண்ற வேலை தான் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் பண்ணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஓவரால் டெராஃபார்மோட ஒர்க் ஃப்ளோ. சரி, இதுக்கு என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெராஃபார்ம் இனிட். ஸோ அந்த ஃபோல்டரை இனிஷியலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் வந்து என்னது? டெராஃபார்ம் இனிட். ஓகே, டெராஃபார்ம் வேலிடேட். டெராஃபார்ம் வேலிடேட் அப்படின்னு கமெண்ட் போட்டிங்கன்னா சின்டாக்ஸ் எதனா எரர் இருக்கா அப்படின்னு காட்டும். அடுத்த கமாண்ட் வந்து டெராஃபார்ம் பிளான். டெராஃபார்ம் பிளான் கமாண்ட் என்ன சொன்ன, என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க, டெஸ்ட்ராய் பண்ண போறீங்க, அப்டேட் பண்ண போறீங்கன்றத முன்கூட்டியே காட்டும். டெராஃபார்ம் அப்ளை, அந்த கமாண்ட் என்ன பண்ணும்? டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி விட்டுரும். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய், அது என்ன பண்ணும்? டெராஃபார்ம் டார்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ளோ. ஓகே ஓகே, எனி டவுட் டில் நவ்? நான் பேச கேக்குது, அது மட்டும் ஒரு கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஃபைன் ஃபைன், யா ஓகே. ஸோ இப்போ நம்ம கோடிங்குள்ள போகிறோம் ஓகேங்களா. ஸோ டெராஃபார்ம் கோடிங் எப்படி இருக்கு, அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் எனஃப் கான்ஃபிடென்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஷிகாப் கிரியேட் பண்ண லாங்குவேஜ் வந்து HCL, அஷிகாப் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். இது வந்து டெராஃபார்முக்காக கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ். ஓகே சரி, இப்போ இதுல இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேணும். இப்போ ஒரு டெராஃபார்ம் கோட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெராஃபார்மோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா .tf அப்படின்னு முடியணும். ஃபைல் நேம் டஸ் நாட் மேட்டர். ஃபைல் நேம் நீங்க எதனா வச்சுக்கிங்க, அது மேட்டர் இல்லை. ஆனா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும்? .tf கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும். அப்பதான் டெராஃபார்மால அதை ரெகனைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து tf.json அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இது ரெண்டு எதுவும் கொடுக்கலாம். .tfன்னு கொடுத்தீங்கன்னா அஷிகாப் லாங்குவேஜ் அந்த ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ல கோடு எழுதணும். .json கொடுத்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்ல கோடு எழுதணும். ஓகேங்களா, பட் ஜேசன் வந்து தேவையில்லை. .tf ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது கான்ஃபிகரேஷன் ஃபைல். கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஆர் மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள எழுதியிருக்கக்கூடிய அந்த டிஎஃப் ஃபைல் இருக்கு பாத்தீங்கன்னா .tf ஃபைல், அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் சொன்னாங்கன்னா இல்ல மேனிஃபெஸ்ட் ஃபைல் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றது அந்த டெராஃபார்ம் இருக்கக்கூடிய .tf ஃபைல் சொல்றாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். முக்கியமான பாயிண்ட் வந்து டெராஃபார்ம் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் டெராஃபார்ம் ரூட் டைரக்டரி அப்படின்னா என்ன? இப்போ டெராஃபார்ம் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ரூட் டைரக்டரி அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கீழே இருக்கக்கூடிய டெராஃபார்ம் ஃபைல்ஸ் இருக்குல்ல, எந்த ஃபோல்டர் வந்து .tf ஃபைலை ஹோல்ட் பண்ணியிருக்கோ, எந்த ஃபோல்டர்ல வந்து .tf ஃபைல் இருக்கோ அந்த ஃபோல்டர் பேர் தான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ரூட் டைரக்டரி.
இது வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பெல்லாம் ரூட் டைரக்ட்னு சொல்றேனோ அப்பெல்லாம் என்ன நீங்க அசியூம் பண்ணிக்கணும், ஓகே ரூட் டைரக்ட்னா அந்த ஃபோல்டர் கீழே வந்து ஒரு n நம்பர் ஆஃப் TF ஃபைல்ஸோ இல்ல ஒரு TF ஃபைல்ஸோ ஆக மொத்தத்துல TF ஃபைல் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, இப்போ நம்ம லேபுக்கு போயிட்டு இப்போ சொன்னதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்போ இருங்க வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? இப்போ இதுல இப்போ என்னது 01 first virtual machine .tf அப்படின்னு ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல இருக்கு? இந்த terraform -command basics அது ஒரு ஃபோல்டர். அது கீழே வந்து terraform manifest 02 அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. நான் என்ன பண்றேன், இதை நான் தனியா ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்க போட்டுக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன புரிய வைக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த TF ஃபைலோட ஃபோல்டர் நேம் என்ன அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த TF ஃபைலுக்கு பாத்தீங்கன்னா இந்த TF ஃபைலோட ஃபோல்டர் நேம் என்னது? அது ஓகே, ஃபோல்டர் நேம் என்ன? terraform -command -basics. அப்ப இந்த இடத்துல ரூட் டைரக்டரி எது? ரூட் டைரக்டரி எது? இதுதான் வந்து ரூட் டைரக்டரி. ஓகே, இப்போ நீங்க மத்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ஃபைல் நேம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ ஆன்சர் பார்த்துருக்கோம். ஆன்சர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? ஆன்சர் பிளே புக் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க. கரெக்டா? ஆமா ரைட்? ஆன்சர் பார்க்கலாம் இருங்க. இங்க இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் பிளே புக் ரிசோர்ஸ் குரூப் .yaml அந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்க. இந்த ஃபைல் இருக்கிறத நீ எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இதான் பைத்தன் எடுத்தாலும் சரி, பாஸ்ட் எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்படிதான். ஆனா டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபைல் நேம்லாம் கொடுக்க மாட்டோம். நம்ம என்னென்ன கமெண்ட் பார்த்துருக்கோம்? டெராஃபார்ம் இனிட், டெராஃபார்ம் வேலிடேட், டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளை, டெராஃபார்ம் டெஸ்ட்ராய். இந்த 5 கமாண்டுமே ஜஸ்ட் கமாண்ட் தான். அதுக்கு எந்த ஒரு ஃபைலும் பாஸ் ஏன்னா ரூட் டைரக்டரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்ப எந்த டைரக்ட்ல இருந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கன்றதான் விஷயம் இங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய பாத்துக்கு நீங்க போயிடணும், அந்த ரூட் டைரக்டரி போயிடணும். ஓகே, இப்ப நான் வந்து ரூட் டைரக்டரி போயிடுறேன். ஓகே, இப்ப இந்த விஎஸ் கோட்ல வந்து நான் டெர்மினல் கான்செப்ட் பாத்தீங்களா, இதுதான் டெர்மினல். இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த விஎஸ் கோட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸிகியூஷன் இது இங்கே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா, நீ இங்க கீழே போயிட்டு இங்க சின்ன சிம்பிள் மாறும், இப்படி அப்பர் மாதிரி அது கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கிற மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இல்லைன்னா வந்து இந்த சர்ச் பார்ல கூட போயிட்டு இங்க டெர்மினல் ஆச்சுன்னா வந்துடும். ஓகே, இது வந்து ஸ்லாஷ். ஓகே, நான் பார்த்து சொல்றேன், மறந்துட்டேன். இங்க நீங்க சர்ச் பாக்ஸ் போயிட்டு அடிச்சுன்னா வரும், இல்லைன்னா இங்க கீழே டிராக் பண்ணாலும் வரும். ஓகே சரி, இப்போ இதுல நம்ம எந்த பாத்துல இருக்கோம்? நம்ம கரெக்டா அந்த terraform -command -basics அந்த பாத்துல இருக்கோம். So we are into root directory. அதுல என்ன ஃபைல் இருக்கு? நமக்கு first virtual machine .tf அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இந்த கோடிங் நீங்க மறந்துடுங்க. இந்த நான் ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன், அதை நீங்க கண்டுக்க தேவையில்ல. we are just seeing the commands. ஓகே சரி, இந்த கமாண்ட் இந்த கோட் என்னன்னா ஒரு VM கிரியேட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, பட் என்ன இதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். சரி, terraform init ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணனும்? init பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இனிஷியலைசிங் பேக் எண்ட், இனிஷியலைசிங் ப்ரொவைடர் பிளகின்ஸ், அப்புறம் இதில் நிறைய பண்ணோம். இது ஒன்று நம்ம பார்ப்போம் பின்னாடி. பட் ஜென்ரலா என்ன சொல்றோம், terraform initன்றது அந்த ஃபோல்டரை இனிஷியலைஸ் பண்ணும். அந்த terraform எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு வேலையை இது முன்கூட்டியே பண்ணி வைக்கும். என்ன சொல்லுது? terraform has been successfully initialized. ஓகே, மற்றபடி நீங்க பாக்குறீங்களா இதெல்லாம் என்னது, அதெல்லாம் என்னதுன்றத டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டீட்டெயிலா பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபோல்டர் வந்து இன்ஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதுல வந்து .terraform ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அப்புறமா இந்த மாதிரி log.html ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, அப்படி ஆச்சுன்னா அது வந்து இன்ஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் terraform plan validate இல்லைங்களா, validate. இப்போ validate போடுறேன். என்ன சொல்லுது? சக்சஸ், terraform configuration is valid. இப்போ நான் தப்பு பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது விட்டுட்டேன். எதை விட்டுட்டேன்? ஒரு கொட்டேஷன் மார்க் விட்டுட்டேன். இப்போ நம்ம terraform validate போடுறீங்க, போட்டா இங்க எரர் அடிக்குது சொல்லுதுங்களா? இந்த மாதிரி எங்க சொல்லுது? ஓகே, இது கமா விட்டதால கொட்டேஷன் விட்டதால எல்லா லைனும் எரர் காட்டுது. ஆக்சுவலி terraform validate ரியல் டைம்ல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் உங்களுக்கு விஎஸ் கூட எரர் காட்டுச்சு. இப்போ நான் இப்போ அடிச்ச உடனே எரர் ரெட்ல மாறிச்சு பாருங்க. அப்போ தட் மீன்ஸ் எரர் அர்த்தம். நீங்க இங்க ட்ராக் பண்ணாலே அது என்ன எரர்னு காட்டும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம terraform பிளான்லயும் உங்களுக்கு அந்த செக்ஷன் வந்துடும். பட் terraform validate ஒரு கமெண்ட் இருக்கிறதால உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, இன் ஜெனரலா என்ன பண்ணணும்னா சின்டாக்ஸ் வைஸ் என்ன எரர் இருக்கான்னு செக் பண்ணும் terraform validate. ஓகே, ஆல் குட். இப்போ terraform plan கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம். பிளான் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றத இப்ப பாருங்க. இப்ப இங்க பாருங்க என்ன சொல்லுது? நான் என்ன சொன்ன terraform plan என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? எந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது, எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது, எத்தனை மாடிஃபை ஆக போகுது, எது மாடிஃபை ஆக போகுது, எத்தனை டெஸ்ட் ஆக போகுது, எதெல்லாம் டெஸ்ட் ஆக போகுதுன்றத பிளான் வந்து நமக்கு காட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன சொல்லுது? பிளான்ல 2 வந்து ஏதோ புதுசா கிரியேட் ஆக போதான், 0 வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது, எதுவும் வந்து டெஸ்ட் ஆக போகாது அப்படின்னு இங்க சொல்லுது நமக்கு ஆக்சுவலி. ஓகே, இதெல்லாம் என்னது மேலே காட்டுறதெல்லாம் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க, அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் செஷன் எடுக்கும்போது. ஓகே, சரி. இப்போ terraform பிளான் முடிச்சா, இப்போ terraform அப்ளை என்ன சொல்லியிருந்தேன்? இந்த பிளான்ல காட்டுச்சு பாத்தீங்களா 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுதுன்னு, அதை அப்படியே டார்கெட் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண போகுது? கிரியேட் பண்ண போகுது. அப்ப என்டர் அடிக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட அப்ரூவல் கேட்குது, எஸ் கொடுக்குறோம். அது சொல்லுது இதெல்லாம் கிரியேட் ஆக போகுது, ஓகேவான்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்ததும் இட்ஸ் ஸ்டார்டட் கிரியேட்டிங் த ரிசோர்சஸ். ஓகே, எங்க கிரியேட் ஆகும்? டார்கெட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகும். சரி, ஓகே, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்து கிரியேட் ஆகுது, ஆனா கரெக்டா எப்படி என்னோட இதுல ஆகுது? என்னோட அஷூர் போர்ட்ல எப்படி ஆகுது? அதுக்குதான் நம்ம வந்து அஷூர் சிஎல் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம். கரெக்டுங்களா? அஷூர் சிஎல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து பார்த்தேன். சரி, ஓகே. இப்போ AZ லாகின் அப்படி கமெண்ட் இருக்கு. AZ லாகின் போட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட அஷூர் போர்ட்டலுக்கு எடுத்துட்டு போகும். அங்க போயிட்டு உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? அதை அத்தென்டிகேட் பண்ணணும். இங்க வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சதால ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இது கொடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இது வந்து அதனுடைய டோக்கன் வந்து லோக்கல்ல ஜென்ரேட் பண்ணிடும். லோக்கல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, என்கிட்ட 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதால இது எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேக்குது. பட் இன் ஜென்ரல் நான் இப்போ என்ன கொடுத்தேன்னா அது உன்னுடைய டோக்கன்ஸ், அது இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு லோக்கல் ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? லோக்கல் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்பெல்லாம் terraform கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து என்னுடைய லோக்கல்ல எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய அந்த டோக்கனை வச்சு அத்தன்டிகேட் பண்ணி அந்த போர்ட்டல்ல ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். இதுக்காக தான் நம்ம அஷூர் சிஎல் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ எனக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லுது? எனக்கு 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, 0 சேஞ்ச்டு 0 டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து ஓகே விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆக பார்ப்போமா? ஸோ விர்ச்சுவல் ஒரு மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோமோ இந்த ஆப்ஷன் இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல அதான் கிரியேட் ஆயிருக்கும். பட் இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல எப்படி பார்க்கறது என்னன்றது உங்களுக்கு நான் அடுத்த செஷன்ல சொல்லுவேன். ஓகே, சரி. இப்போ terraform அடுத்த கமெண்ட் என்ன பார்த்தோம்? அப்ளைக்கு அப்புறம் terraform destroy என்ன பண்ணும்? இந்த terraform வச்சு, அதாவது எந்த ஃபோல்டர் எந்த ரூட் டைரக்டரியில இருந்து
எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ரிசோர்ஸை இது டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போ நான் கொடுக்குறேன். சுரேஷ், நம்ம இப்போ அந்த டிஸ்ட்ராய் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம ரூட் டைரக்டரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்களா? டெஸ்ட்ராய் பண்ணும்போது மட்டும் இல்ல, நீங்க எந்த டெராஃபார்ம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுனாலே கண்டிப்பா கரெக்டான ரூட் டைரக்டரியில் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அதால இங்க இருக்கக்கூடிய டெராஃபார்ம் ஃபைலை ரீட் பண்ண முடியும். நான் போயிட்டு டெராஃபார்ம் ஃபைல் இல்லாத ஒரு ரூட் டைரக்டரி போயிட்டு டெராஃபார்ம் மினிட்ல ஆச்சா அது தெரியாது, அது கண்டுபிடிக்காது, எரர் அடிக்கும். டிஎஃப் ஃபைல் ஏன்னா கான்ஃபிகர் ஃபைலை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும். டெஸ்ட்ராய்க்கு முன்னாடி நான் ஒன்று காட்டிடுறேன் இருங்க. டெஸ்ட்ராய்க்கு முன்னாடி என்ன பண்ணலாம், மேபி வி வில் டேகிங் யூஸ் பண்ணிடுறேன் பார்த்துக்க. சரி, இதுக்கு ஒரு டேகிங் போடுவோம். ஓகே, இப்போ நான் டெராஃபார்ம் கோட்ல சம்திங் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, நான் என்ன மாடிஃபை பண்ணது உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், டெராஃபார்ம் பிளான் போடுறேன். ஜஸ்ட் அசியூம் ஏதோ ஒன்று ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஒரு ரிசோர்ஸை ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு மட்டும் அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்லுது, எனக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போடல, ரிசோர்ஸ் கிரியேட் ஆகாது, ஆனால் ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும், 0 டெஸ்ட்ராய் ஆகும்னு சொல்லுது. ஸோ பிளான் கமாண்ட்ன்றது என்னன்னா, உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடும், ஓகே இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் ஓகேனா யூ ஜஸ்ட் ப்ரொசீட் ஃபார் டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு சொல்றது தான் இது. ஓகேங்களா, என்ன சேஞ்ச் ஆக போகுது, எது ஆட் ஆக போகுது, எது டெஸ்ட்ராய் ஆக போகுது, அதெல்லாம் வந்து இந்த மேலே பார்த்தா தெரியும். அதை எப்படி பார்க்கணுன்றது we will discuss in detail next class. Okay, சரி, இப்போ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் போவோம். ஓகே, இங்க டெஸ்ட்ராய் சொல்லுது பாருங்க, எத்தனை டெஸ்ட்ராய் போகுது, 2 டெஸ்ட்ராய் போகுதா, 2 ரிசோர்ஸ் டெஸ்ட்ராய் போகுதுன்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ நான் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, நான் இந்த டெராஃபார்ம் ஃபைலை வச்சு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும், அத்தனை ரிசோர்ஸ் இப்போ என்ன நடக்கும், டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் விர்ச்சுவல் மிஷின் இப்போ நமக்கு டெஸ்ட்ராய் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் கமாண்ட். ஓகே, இது டெஸ்ட்ராய் ஆகுதான்னு பார்க்கலாம். இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ். சுரேஷ், இப்போ பர்டிகுலர் ஒரு ரிசோர்ஸை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? ஃபார் லைக் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் டெலீட் பண்ணணும், மீதியெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரினா என்ன கமெண்ட் இருக்கு? இது பண்ணலாம் ஜி, நம்ம வரக்கூடிய செஷன்ல பார்ப்போம் டீட்டெயிலா. ஓகே ஓகே, ஸோ அது அடிஷனல் கமெண்ட்ஸ்ல வரும். நான் இப்போ சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால இப்போதைக்கு வேண்டாம், பட் பண்ண முடியும். சரி, இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலா பார்த்த ஃப்ளோ. என்ன ஃப்ளோ, ஃபர்ஸ்ட் டெவலப்பர் வந்து டெராஃபார்ம் கோட் எழுதுறாரு, அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடா அதுல ஐ மீன் டெராஃபார்ம் கோட் எழுதி எக்ஸிக்யூட் பண்றாரு, பிளான் பண்றாரு, அப்ளை பண்றாரு. பண்ணும்போது டார்கெட் பிளாட்ஃபார்ம்ல நமக்கு அந்த கோட்ல என்ன எழுதிருக்குமோ அதுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இதுதான் வந்து ஹை லெவல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் யூனிட்டு, வேலிடேட்டு, பிளானு, அப்ளை, டெஸ்ட்ராய், இது எல்லாமே வந்து நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சேம் தான். அஷூரா, ஏடபிள்யூஎஸ்ஆ, ஜிசிபியா, விஎம்வேரா, குபர்னெட்டிஸா, வாட் எவர் இட் இஸ், சேம் கமாண்ட் தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, எப்ப மாறும்னா நீங்க அதுக்குள்ள கோட் எழுதுறீங்க தெரியுங்களா, அதுல மட்டும்தான் மாறுபடும். அதுவும் வந்து சிலதெல்லாம் காமனா இருக்கும், சிலதுல மறுபடியும் காமனா இருக்கும். நான் சொல்றேன். ஓகே, சரி, ஓகே, என்ன பண்ணலாம், ஓகே ஜி, ஐ திங்க் ஓகே இப்போ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுங்களா. ஓகே, இப்போ அங்கேயும் செக் பண்ணுவோம். ஓகே ஃபைன், அந்த மிஷின் இப்போ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஃபைன், ஓகே. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் போதும். நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டெராஃபார்மோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஓகே, டெராஃபார்ம் கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது உள்ள கொடுத்துருக்கிறது எப்படி கொடுக்கணும், எதெல்லாம் ஆர்குமெண்ட், எதெல்லாம் ஆட்ரிபியூட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவைடர், டெராஃபார்ம்ல செட்டிங்ஸ் பிளாக், ப்ரொவைடர் பிளாக், இதெல்லாம் சில கான்செப்ட்லாம் இருக்கு. டெராஃபார்மோட யூனிட்டோட முக்கியமான விஷயம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரொம்ப ஓவரா போயிடுச்சு.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இதை இன்னும் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப். ஐ மீன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த செஷன். ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனிதிங் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். ஸோ சுரேஷ் சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோம்னா ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் டெரஃபார்ம் அப்ளைனா கிரியேட்டிங் ரிசோர்சஸ் ஆர் மேக் சேஞ்சிங் த ரிசோர்சஸ். கரெக்டுங்களா? டெஸ்ட்ராய் மீன்ஸ் என்னென்னலாம் நம்ம டெப்ளாய் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கம்ப்ளீட் ரிசோர்ஸை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட்ராய் கமாண்ட் யூஸ் பண்ண போறோம். அதுதான் கரெக்டுங்களா? ஓகே. கரெக்ட். ப்ரோ இனிட் பத்தி சொல்லுங்க. டெராஃபார்ம் யூனிட். டெராஃபார்ம் யூனிட்ன்றது வந்து அந்த ரூட் டைரக்டரி இனிஷியலைஸ் பண்றது தான் அதோட வேலை. ஏன் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா சில ப்ரொவைடர்லாம் அதுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு தனியா ஒரு ஏபிஐ மாதிரி ஒரு செட் ஆஃப் பேக்கேஜ் தேவைப்படுது. அதை டவுன்லோட் பண்ணணும். ஓகே. அந்த ஒரு லாக்கிங் ஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் தான் அதால டெராஃபார்மால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இன் ஜென்ரலா இனிட்ன்றது வந்து அந்த ரூட் டைரக்டரியை இனிஷியலைஸ் பண்றது டு எக்ஸிக்யூட் டெராஃபார்ம் பிளான் அண்ட் அப்ளை கமாண்ட். அதான் அதான் இனிட் கமாண்ட். ஓகே. எக்ஸாக்ட்டா இனிட் என்ன பண்ணும் அப்படின்றத நான் டீடைலா நெக்ஸ்ட் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். ஓகே ஃபைன். இப்போ ஒரு ஃபோல்டர்னா அந்த ஃபோல்டர் கீழே இருக்க டிஎஃப் ஃபைல் மட்டும் தான் அப்ளை கொடுத்தா இதாகும். நம்ம மோர் தென் ஒன் டிஎஃப் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். சூப்பர். அப்போ நம்ம எதுக்கு ரூட் டைரக்டரி ஸ்பெசிஃபிக்கா பேசிட்டு இருக்கிறோம்? ஏன் அப்படின்னா ரூட் டைரக்டரிக்குள்ள நீங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தாலும் சரி, 2 ஃபைல் வச்சிருந்தாலும் சரி, 10 ஃபைல் வச்சிருந்தாலும் சரி, நீங்க 10 டிஎஃப் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 ஃபைல சேர்த்து ஒட்டுக்காதான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். தனித்தனியா தான் எக்ஸிக்யூட். டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரூட் டைரக்டரி இருக்கக்கூடிய எல்லா டிஎஃப் ஃபைல கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு எல்லா கூடயும் ஒன்னா கம்பைன் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் மொத்தமா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம எதுக்கு பிரிச்சு வைக்கிறோம், நம்மளுடைய மேனேஜிங் பர்பஸ்க்காக. நீங்க மேபி வந்து விஎம் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு டிஎஃப் ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு விஎம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா வந்து ஒரு அஷூர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருப்பீங்க. இது வந்து உங்களுடைய மேனேஜ் பர்பஸ்க்காக பண்றீங்க. ஏன்னா ஃபைல் நேம் வச்சு நீங்க ஈஸியா பாத்துக்க முடியுன்றதுக்காக. அது நம்மளோட பர்பஸ்க்காக. டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோல்டர் கீழே எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனையும் மொத்தமா கம்பைன் பண்ணி மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ணு. அதான் வேலை. அதனாலதான் இந்த இடத்துல வந்து டெராஃபார்ம் பிளானுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபைல் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஓகே ப்ரோ. Thank you. சார் இதுல டெராஃபார்ம் ஃபைல் வந்து மெயின் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கான்செப்ட் இருக்கா? நீங்க நேரத்துல மெயின் டிஎஃப்னே பார்த்துருப்பீங்க, அதனால கேட்குறேன். இல்ல அந்த டிஎஃப் டாட்ங்கிறதான டாட் டிஎஃப் தான் மெயின். அந்த பேர் என்ன வேணா, ஆப்பிள் ஆரஞ்சு என்ன வேணா கொடுத்துக்கலாம். என்ன கொடுத்துக்கலாம். சூப்பர். கரெக்ட். நிறைய பேர் இது கேட்பாங்க, அதனால கேட்டேன். ஓகே ஃபைன், தென் இட்ஸ் குட். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஜி இப்போ நெக்ஸ்ட் செஷன் வரும்போது என்னென்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம், கான்ஃபிகரேஷன் எங்க சைடுல இருந்து பண்ணிருக்கோம்? ஆமா, இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் சொன்ன அந்த டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்புறமா டெவாப்ஸ் ஆர்க் கிரியேட் பண்ணிக்கங்க. ஐ மீன் நீங்க அந்த லிங்க் ஓபன் பண்ணாலே பை டிஃபால்ட் ஆர்க் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறமா அஷூர் சிஎல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது 3 போதுமானது. நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து யூ கேன் பிராக்டிஸ் த டெராஃபார்ம். இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணிடுவேன் இந்த சிம்பிள் கோடை. நீங்க ஜஸ்ட் டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட், பிளான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். சொல்லுங்க, வேற ஒருத்தருக்கு பர்టిక్యులர் டிஎஃப் ஃபைல் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது, அந்த கான்செப்ட் கிடையாது. இப்போ வேற ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, ஒரு ரிசோர்ஸ் பர்டிகுலர் ரிசோர்ஸ் பண்ண முடியும் கேட்டார்ல, அது வேலிட். ஒரு ரிசோர்ஸை பண்ண முடியும், ஆனா ஒரு ஃபைல மட்டும் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா ஃபைலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஏன்னா இதுல வந்து இது ரிசோர்ஸ் கான்செப்ட் தான், இது பிளாக் கான்செப்ட். இந்த பிளாக் கான்செப்ட் நெக்ஸ்ட் சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. உங்க கேள்விக்கு பதில் வந்து அப்படி முடியாது, எல்லாமே தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க அப்படி தனித்தனியா பண்ணணும் அப்படின்னா தனித்தனி ஃபோல்டர் வச்சு பண்ணிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சுரேஷ். ஏன் அப்படின்னா இது ஸ்டேட் ஃபைல் ஒரு கான்செப்ட் உள்ள இருக்கு அதுல. ஸோ அதுக்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இது மாதிரி தனித்தனி ஃபைல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ டிசைனே அப்படிதான்.
நான் உங்களுக்கு புரியும், வர வர புரியும் உங்களுக்கு. வேற சார் இப்போ வந்து நம்ம வேலிடேட் கமெண்ட் கொடுக்க சொல்ல, டெராஃபார்ம் வேலிடேட் கொடுக்க சொல்ல நம்மளுக்கு 0 to destroy 2 to plan something வந்துச்சுங்களா? அதை எதை பேஸ் பண்ணி வருது? ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம கிட்ட ரூட் டைரக்டரி கீழே 2 கிரியேட் ஆச்சு இல்லைங்களா? இனிஷியல் இனிட் பண்ண சொல்ல அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்குதுங்களா, இல்ல எதை பேஸ் பண்ணி அது வருது? ஓகே, இப்போ அது எதை பேஸ் பண்ணி தான், இந்த கோடை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ வந்து நீங்க ஒரு அஷூர்ல போயிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க. இந்த ஆட்டோமேஷன் மறந்துடுங்க, ஜெனரல் கான்செப்ட் வரும். விஎம் அஷூர் போட்டு லாகின் பண்றீங்க, ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்க, பண்ணி முடிச்சிட்டீங்க. கிரியேஷன் இப்போ வந்து நீங்க 2 கிரியேட் பண்ணி வச்சுப்போம். விஎம் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு டிஷர்ட் சைஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க மேனுவலா 2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ யாரோ வந்து சொல்றாங்க எனக்கு வந்து டிஷர்ட் வந்து மாத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வந்து கிரியேஷனா, அப்டேஷனா, டெலிஷனா? சைஸ் மாத்தணும். எதுக்கு? எக்ஸிஸ்டன் கூட விஎம்க்கு. இது அடிஷனா, அப்டேஷனா, டெலிஷன்? அப்டேஷன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அங்க போயிட்டு எங்க பண்றீங்க? அந்த பர்டிகுலர் விஎம்ல போயிட்டு டி சைஸ் மாத்துறீங்களா? அப்ப எங்க பண்றீங்க? அந்த ரிசோர்ஸ் மாத்துறீங்க. அந்த ரிசோர்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய அந்த அது கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் அந்த கோடு. நீங்க அந்த விஎம் போய் பாக்குறீங்களா, விஎம் போறீங்க இல்லைங்களா, அந்த விஎம் கம்ப்ளீட் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கோட் டைப்ல இருக்கு. அப்ப இந்த கோட்ல போயிட்டு நான் இப்ப எங்கன்னா மாத்துறேன் அப்படின்னா, அப்போ இது வந்து இப்ப என்ன பண்ணீங்க? டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ இங்க மாத்திருக்கீங்க, முன்னாடி வந்து வேற சைஸ் இருந்தது, இப்ப வேற இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும். இது இது இந்த கோட் வச்சு தான் கண்டுபிடிச்சு சொல்லும் இது வந்து அப்டேஷன் அப்படின்னு. அந்த டைம்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும், மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுது, ஸ்டாப் ஆயிட்டு ரீசைஸ் ஆயிட்டு. ஆமா ஆமா ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதே வந்து ப்ரொசீஜர் லாங்குவேஜா இருந்துச்சு அப்படின்னா என்ன தெரியும் பண்ணும்? நம்ம தான் சொல்லணும் அது கிட்ட, அந்த கோடிங் கிட்ட, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் மாத்து, அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணு சொல்லணும், கரெக்டா? ஆனா டிக்ளரேட்டரை பொறுத்த வரைக்கும், இல்ல டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும், நீங்க சைஸ் மட்டும் மாத்தின போதும். இப்ப இந்த கோடை பார்த்தா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இதுதான்ப்பா, இந்த கோட்ல என்ன இருக்கோ அது வேணும்னு சொல்லிட்டீங்க, தட்ஸ் இட். டெராஃபார்மே என்ன பண்ணும்? இன்டெலிஜென்ட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், தட்ஸ் இட். சோ ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். ஓகே, ஸோ சுரேஷ், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா அந்த டெப்ளாய்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஐ மீன் அந்த எக்ஸிகியூஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம பார்க்கணும். ஒரு டெவலப்பர் வந்து இந்த மாதிரி கோடிங் வந்து எழுதுவாரு, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி லோக்கல்லா வந்து செக் பண்ணுவாரு, அந்த ப்ராசஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு வந்து ஃபர்தரா நம்ம வந்து பார்ப்போம், கரெக்ட்டுங்களா? எஸ், கரெக்ட். ஒரே ஒரு டவுட்டுங்க, சொல்லுங்க. ஓகே, இப்போ ஓஎஸோட வால்யூம் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட் டிஸ்க். ஆமா, அது வந்து நம்ம இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து இம்யூட்டபிள் இல்லைங்களா? இது வந்து ஏதாவது அடுத்து அப்டேட் பண்ணணும்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்ப அது கிரியேட் ஆகும். ஆனா இப்போ ஓஎஸ் டிஸ்க் எல்லாமே இப்போ டிலீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்களா? அதை மட்டும் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இது பண்ணுங்களா? சரி, நீங்க டெராஃபார்ம் மறந்துடுங்க, நான் ஜென்ரலா கேட்கறேன். இப்போ நீங்க அஷூர் பத்தி பேசி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ அஷூர்ல விஎம் கிரியேட் பண்றீங்க, ஓஎஸ் டிஸ்க் பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும், கரெக்டா? நீங்க ஸ்பெசிஃபிக்கா டிஸ்க் கிரியேட் சொல்றீங்க, அது கிட்ட உங்க சைஸ் மட்டும் கொடுப்பீங்க, கரெக்டா? அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மேனுவலா ஓஎஸ் டிஸ்க இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, முடியாதா? நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து 50 GB பண்ண முடியுமா, முடியாதா? பண்ணிக்கலாம். மேனுவலா அஷூர் போர்ட்ல பண்ண முடியுமா? மேனுவலா ஓகே. மேனுவலா பண்ண முடியாது. நீங்க மேனுவலா அஷூர் போர்ட்டல்ல மேனுவலா என்னென்னலாம் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து அஷூர்ல பண்ண முடியும். மேனுவலா எதெல்லாம் பண்ண முடியாதோ அது டெராஃபார்ம்ல பண்ண முடியாது. அஷூர் போர்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணுதோ the same way டெராஃபார்ம் பிஹேவ், நத்திங் எல்ஸ். இது வந்து ஜஸ்ட் அந்த கம்ப்ளீட் இன்ஃபாவை கோடு வடிவில ரிஃப்ளெக்ட் பண்ணுது, தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ், கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அடிஷனல் டிஸ்க் எடுத்துப்போம். இப்போ அடிஷனல் டிஸ்க் வந்து கிரியேட் பண்றீங்க. அடிஷனல் டிஸ்க்ன்றது ஒரு ரிசோர்ஸா இல்லையா?
ஆமா ரிசோர்ஸ் அடிஷனல் அப்ப நீங்க அஷூர் போர்ட்டல்ல போயிட்டு அடிஷனல் டிஸ்க் கிரியேட் பண்றீங்க, அதை அட்டாச் பண்றீங்க. இது எல்லாமே போர்ட்டல்லே பண்ணிடுவீங்க கரெக்டா? இப்ப 30 GB கிரியேட் பண்றீங்க, பண்ணிட்டீங்க. இது பண்ண முடியுமா டெராஃபார்ம்ல? பண்ண முடியும். சரி, இப்போ அந்த 30 GB அடிஷனல் 30 GB வந்து என்னால 50 GB இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா? போர்ட்டல்ல பண்ண முடியும். ஓகே, சோ அப்போ டெராஃபார்ம்ல பண்ண முடியும். ஆனா நீங்க அந்த 20 GB எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க தெரியுங்களா, அது வந்து ஹார்ட்வேர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. பட் அது ஓஎஸ்க்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓஎஸ் உள்ள போயிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ ஓஎஸ்குள்ள போயிட்டு பண்ண வேண்டிய வேலையை டெராஃபார்ம் பண்ணாது. டெராஃபார்ம் வந்து போர்ட்டல்ல என்னென்னலாம் பண்றீங்க அது பண்ண முடியும். இது வந்து இட் மேக் த ஸ்கெலிட்டான். ஓகேங்களா? சோ அதான் புரியணும் உங்களுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்றது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா கேட்டா, ஆனா அதை ஓஎஸ் யூஸ் பண்ற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்க ஓஎஸ் குள்ள லாகின் பண்ணி அதை வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்டோ இல்ல பண்ணணும். கரெக்டா? அத வந்து டெராஃபார்ம் பண்ணா டெராஃபார்ம் ஸ்கெலிட்டன் லெவல்ல என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணும். அட்லீஸ்ட் லிஸ்ட் லாக்ல வந்து அப்டேட் ஆனது காட்டும் இல்லீங்களா? எல்லா லிஸ்ட் லாக்ல வந்து காமிக்கும் லிஸ்ட் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா. ஓகே. நீங்க ஜெனரல் இதை மட்டும் ஞாபகம் வச்சீங்க. போர்ட்டல்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெராஃபார்ம்ல பண்ண முடியும். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அதாவது அந்த ஹார்ட்வேர் லெவல்ல சொல்றேன். ஓகே ஃபைன். சுரேஷ், அப்புறம் யாராவது இந்த டெஸ்டிங்லாம் பண்ணதா இருந்தால் தயவுசெய்து அவங்களுடைய பர்சனல் இதுல பண்ணட்டும். சப்போஸ் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுல எதுவும் டெஸ்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி அது வந்து மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, நீங்க மத்தவங்க சொல்றீங்க இப்போ. மத்தவங்களுக்கு சொல்றேன். திருப்பி ஆரோ கோளாறுல நான் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா 100 மிஷின் இருக்கு, ஒரு கோட எழுதி டக்குன்னு அடிச்சீங்கன்னா 100 மிஷின் டெலிட் ஆயிரும். அதான் சில பேர் கரண்ட் என்விரான்மெண்ட்ல செய்யும்போது அது டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா, எக்ஸாம்பிள் கிரவுட் ஸ்ட்ரைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஐ மீன் ஒரு தேர்ட் கிளாஸ், அது நெக்ஸ்ட் வீக் சண்டே முடிகிற வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் சண்டே முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சிடும், எப்படி கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே சேஃப் ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ஆக்சுவலா ஒரு ட்ரையல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணி வொர்க் பண்றது பெஸ்ட் பிராக்டிஸ் மெத்தட். அவ்வளவுதான். கம்பெனியோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது தி பெஸ்ட் அப்ரோச். அவ்வளவுதான். கரெக்ட். பட் அப்படிலாம் கொடுப்பாங்கன்னு ஆக்சஸ் இப்போ ஆக்சஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். இல்ல கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரே அவங்க லேப்டாப்ல யூஸ் பண்றாங்கன்னா அந்த டயத்துல நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணாங்கற ஒரு கன்ஃபியூஷன்ல அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ப்ராப்ளம் ஆயிடும்ல. பட் எனக்கு தெரிஞ்சு இன் ஜென்ரலா இப்போ எங்க என்வரன்மெண்ட்ல அப்படிலாம் பண்ண முடியாது. சாண்ட் பாக்ஸ் மட்டும் தான் நீங்க என்னால பண்ணிக்க முடியும். நீங்க மத்தது போறீங்க அப்படின்னா உங்க யூசர் அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்காது. தட் ஹேஸ் டு நீங்க வேற இம்பர்சனேட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண முடியும். மோஸ்ட் அப்படி இருக்காது. பட் சில கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. தட்ஸ் தி ரைட் பாயிண்ட். சின்ன ஆர்கனைசேஷன்ல இருக்கும் இல்லைங்க சுரேஷ், ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, அவரே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ பெரிய லெவல்ல கண்டிப்பா போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் 100% இருக்கும். Right. Yeah. Okay. Thanks. So if everyone is okay, then we can wind up. So சில கிளாஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 hours போகும், இல்லை 3 hours மேலே போக வாய்ப்பு இருக்கும், இல்லை 2 hours இல்லை 2.5 hours அப்படி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணி நம்ம எப்படி போறது பொறுத்து அது சின்னதாக லைட்டாக வேரி ஆகும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். If everyone is good, we can wind up now and we will meet on next Saturday. Going forward, Saturday, Sunday, ரெண்டு நாளுமே இருக்கு. Okay, இது just introductionன்றதால we plan for Sunday. Going forward, Saturday and Sunday. Okay. Thanks. Thank you. இந்த ரெக்கார்டிங்லாம் எப்போ சுரேஷ்